ஐயோ ஐயோ ஐயோ, சரியான ஜோடி பொருத்தம். என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. பேசுறது போதும், சுத்து, நல்லா சுத்து, நல்லா சுத்து. செயின் குத்துறா. ஓ, இது தனிகாச்சல குடும்ப விஷயமா? அப்போனா அகிலா தான் தனிகாச்சலத்தோட மருமக. வேணாம், அந்த குடும்ப விஷயத்துல நாம மாட்டிக்கூடாது. லக்ஷ்மி எப்படி இருக்காங்க குமரன்? நல்லா இருக்கா மேடம். நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவள் எதையும் காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியல மேடம். இந்த விஷயத்தில் ரொம்ப அடமாக இருக்கா. அவகிட்ட ரொம்பவும் பேச முடியல. அதான் நடக்கிறது நடக்கட்டும் விட்டுட்டேன் மேடம். இதெல்லாம் அப்படி ஈஸியா வர்ற விஷயம் இல்ல குமரன், ரொம்ப ஆபத்தான விஷயம். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு லக்ஷ்மி வேணுமா இல்ல குழந்தை வேணுமா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா குமரன், உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் அப்படி சொல்லல. லக்ஷ்மி இப்ப அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த கர்ப்பத்தை வளர விட்டா அது லக்ஷ்மியோட உயிரையும் சேர்த்து பறிச்சிடலாம். அதுக்காக தான் நான் பயப்படுறேன். அது மட்டும் இல்ல குமரன், கர்ப்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால தாய் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா 12 வாரத்துக்குள்ள அபார்ஷன் பண்ணிடணும். அதுக்கு மேலேயும் இழுத்தா 16 வாரம் வரைக்கும் 2 டாக்டர் சைன் பண்ணா அபார்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு மேல அபார்ஷன் பண்ணவே முடியாது. இதான் மெடிக்கல் ரூல். இந்த காலகட்டம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா லக்ஷ்மிக்கு அபார்ஷன் பண்ணியே ஆகணும். நாள் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு குமரன். என்ன மேடம் பண்றது? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, அவள் எதையும் கேட்கறதா இல்லை. நான் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைய பெற்று கொடுத்துட்டு சாகிறேன்னு சொல்கிறேன் மேடம். இங்க பாருங்க குமரன், மருந்து குடிக்காத குழந்தைக்கு மருந்துல இனிப்ப கலந்து கொடுக்கற மாதிரி லக்ஷ்மிக்கு ஏதாவது செஞ்சாதான் உண்டு. நீங்க உள்ள வாங்க. இந்தாங்க குமரன், இந்த மாத்திரை லக்ஷ்மி கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. இது என்ன மாத்திரை மேடம்? மருந்துல இனிப்ப கலக்கணும்னு சொன்னேன்ல, அதான் இது. லக்ஷ்மி உயிரை காப்பாத்த எனக்கு இதை விட வேற வழி தெரியல குமரன். இந்த மாத்திரையை சாப்பிட்டா தானா அபார்ஷன் ஆயிடும். என்ன குமரன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு மேடம். லக்ஷ்மி உங்க கூட கடைசி வரைக்கும் வாழணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த மாத்திரையை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். எப்படியாவது அவங்கள சாப்பிட வைங்க. உங்க 2 பேருக்கும் வயசு இருக்கு குமரன். 30 வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்கிட்டா நல்லதுன்னு எங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்றது உண்டு. ஆனா 50 வயசுக்கு மேலேயும் புள்ள பெத்துக்கிட்ட நிறைய பெண்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டு லக்ஷ்மியோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு அப்புறம் நல்லபடியா அவங்க கருத்தரிக்க நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். தைரியமா லக்ஷ்மி கிட்ட இந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் குமரன், இந்த மாத்திரை எதுக்குன்னு லக்ஷ்மிக்கு தெரிய வேண்டாம். சத்துக்காக சாப்பிட்ற வைட்டமின் டேப்லெட்னு சொல்லி கொடுங்க. வணக்கம். ஏங்க அப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வந்திருக்க வான்னு சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, நான் சாதாரண கெஸ்ட் மட்டும் இல்லைங்க, உங்க உயிரை காப்பாத்திருக்கேன். உள்ள வாங்க. அடிக்கடி இதை சொல்லி காட்டிதான் உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கணும் போல இருக்கு. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை இந்த நேரத்துல எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கிறதாங்க லைஃப். எல்லாமே பிளான் பண்ணி நடந்துட்டா லைஃப்ல ஒரு கிக்கே எல்லாம் போயிடும். இப்ப திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். இதெல்லாம் கலந்ததுதானே வாழ்க்கை. சரி வாங்க, வந்து உட்காருங்க. என்ன
வீட்டில் யாரையும் காணோம்? எங்கே போயிட்டாங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. ஓ ஆமா, இன்னைக்கு நீங்க ஏன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து திடீர்னு எழுந்து போயிட்டீங்க? அதுவா, ஒரு சின்ன மூட் ஆஃப், அதனால தான். ஏன்? இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு பேர் நடுவில் வந்து போச்சு, அதான் எந்திரிச்சு போயிட்டேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். தனிகாச்சலம் தான் உங்கள் மாமனார்ன்றது எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? தனிகாச்சலத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லாவே தெரியும். அந்த ஆள்கிட்ட நான் 2-3 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அவன் சரியான பொம்பளை பொறுக்கியாச்சே. அந்த விஷயத்துல மட்டும் இல்லைங்க, தனிகாச்சலத்துக்கிட்ட நேர்மையே கிடையாது. பிசினஸ்ல நிறைய கோல்மால்லாம் பண்ணுவான். யாராவது பணம் பாக்கி வச்சா அடியாளுங்களை வச்சு மிரட்டி அந்த பணத்தை வசூல் பண்ணுவான். அந்த அடியாட்கள்ல நானும் ஒருத்தனா இருந்திருக்கேன். அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு கடைசியில் ஏன் மடியில கையை வச்சுட்டானா பாத்துக்கங்க. நான் விட்டு அடியால வேலை செஞ்சுட்டு இருந்தபோது என் அக்கா ஒரு வாட்டி என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு. என் அக்கா கிட்டே தப்பா நடந்துட்டான்னு பாத்துக்கங்களேன். அன்னைக்கு அவனை வெட்டி போட்டிருப்பேன். ஆனா சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நானும் அக்காவும் மட்டும்தான். அக்காவுக்கு என்னை விட்ட வேற யாரும் இல்லை. எங்க அக்கா வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவனை நான் விட்டு வச்சிருக்கேன். இப்போ உங்க அக்கா வெளியூர்ல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, தனிகாச்சலத்தோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொம்பளை ஆசை பிடிச்சவனுக்கு எல்லா பொம்பளையும் ஒண்ணுதானே. என்ன மருமகன் கூட பார்க்காம என்னையும் அவன் தொட்டு பார்க்க நினைச்சான். நான் ஒத்துக்கலன்னதும் என் மேல தேவையில்லாத பழிய போட்டு அவன் பையன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டான். என்ன ஜென்மங்க அந்த ஆளு? திருந்தவே மாட்டானா? இப்படி ஒரு கேடுகட்ட பிறவியை நான் பார்த்ததே இல்லைங்க. நல்ல வேளை நீங்க இந்த வீட்டு விட்டு வந்துட்டீங்க. இப்பெல்லாம் பேப்பர்ல பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தினால தான் அதிகமா கொலைகளே நடக்குது. நீங்க அந்த வீட்டிலே இருந்திருந்தா அந்த ஆளால உங்க உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். நல்லபடியா வெளியே வந்துட்டீங்க. எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. அந்த நாள் கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்சுதா அவன் பேர் கேட்டால நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேங்க. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு தெரியாம சொல்லியிருக்காங்க. நான் தனிகாச்சலன்ட்ட வேலை செய்யும் போது நரேன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அதனால எனக்கும் நரேனுக்கும் பெரிய பழக்கம்லாம் இல்லை. வீட்டுக்கு போனா பார்க்கறதோட சரி. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நரேன் நல்லவனா தான் இருக்கணும். அந்த தனிகாச்சலம் தான் நரேன் மனசை மாத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நரேன் தங்கச்சி சுமிதா கூட நல்லவளா இருக்கிறதுனால தான் அவ உங்க டீம்ல இருக்கா. பிள்ளைங்க 2 பேருக்கும் அவங்க அம்மாவோட நல்ல மனசு இருக்கும்னு நினைக்கிறேன். எது எப்படி அவங்க இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க சித்தி வசந்தி சொன்ன மாதிரி நீங்க நரேனோட சேர்ந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அந்த மிருகம் இருக்கிற வீட்டுல நீங்க வாழ போயிடாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான். இல்ல சரவணன், நான் அதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். உங்க சித்தி அவங்க வீட்டுல போய் பேசப்படுறத சொன்னாங்க. அவங்க நல்லபடியா போய் பேசிட்டு வரட்டும். எப்படி இருந்தாலும் தனிகாச்சலத்தோட மனசு மாற போறதில்ல. வேற ஏதாவது பிரச்சனைனா நான் உங்க சித்தி கூட போவேன். ஆனா அந்த மிருகத்தோட வீட்டுக்கு என்னால போக முடியாது. ஆனா ஒண்ணு, நீங்களும் நரேனும் சேர்றதுக்கு என்னால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த அத்தனை உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க்ஸ். இங்க பாருமா, பாலு சார் முகத்தை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னு தான் வந்திருக்கேன். மாயா கிட்ட சட்டப்பட்டுன்னு பேசிட்டு கிளம்புற வழியை பாருங்க. போங்க. சரி வா. வாங்க ஆண்டி. என் மேல கோவமா? ஏன் மாயா இப்படி பண்ண? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? உன் வாழ்க்கை இப்படியே அமையணும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 புள்ளைய பெத்தவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன ஆண்டி, வந்தது நேரா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. சரி, உள்ள வாங்க, நம்ம ரூம்ல உட்காந்து போய் பேசுவோம். இருக்கட்டும் மாயா, நீ என்னதான் சொன்னாலும் உன் மேல கோபம் குறையல உனக்கு. ஏன் நாங்களாம் இல்லையா? நீயே உன் வாழ்க்கையை தேடிக்கணுமா? போ மாயா,
உன்னை என் மருமகளா கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சரி, அதுல உனக்கு விருப்பம் இல்ல. எங்க தகுதி வேற, உன் தகுதி வேற. உன் தகுதிக்கு ஒரு நல்ல பையனா பாத்திருக்க மாட்டியா? இல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாத்திருப்பேனே. ஆண்டி, பாஸ் இஸ் பாஸ்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு. யார் வாழ்க்கை எங்க எப்படி அமையுன்னு யாருக்கும் தெரியாது. என்னமோ பாலுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல யோசிச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. சரி, வாங்க உள்ள போய் பேசலாம். பிரேம், நீயும் வா. மா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி, உட்காரு. மாயா, மாயா, பாலு சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். வசந்தி மேடத்தையும் பசங்களையும் விட்டுட்டு வந்தது பெரிய பாவம் சார். எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஊருக்கெல்லாம் சாஸ்திரம் சொல்ற பள்ளி கழிவுநீர் பானையில விழுந்த கதையா நீங்களே வாழ்க்கையில தடுமாறிட்டீங்க சார். என்ன பிரேம் சார் அட்வைஸா? இங்க பாருங்க, இது என்னோட லைஃப். இதை முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீயோ மற்றவங்களோ இல்லை. கரெக்டு தான் சார். ஆனா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது என் கசின் மாயா கூட. அவளை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே நான் தான் சார். கடைசியில எனக்கே தெரியாம இப்படி பண்ணிட்டீங்களா சார்? உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது நான் உங்களை ரோல் மாடலா நினைச்சேன். ஆனா இப்ப உங்களை நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு சார். உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் இங்க வந்தது கூட என் அம்மாவுக்காக தான். அவங்க தான் மாயாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சார். உங்களை பார்க்கும்போது என் மனசுல அந்த கம்பீரமான பாலு சாரை காணும். தப்பு பண்ண ஒரு சராசரி மனுஷனா தான் என் முன்னாடி நிக்கிறீங்க. பிரேம், தப்பு ரைட்டு பத்தி நீ பேச வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு முகம் இருக்கு. என்னோட ரெண்டாவது முகம் வெளியே தெரிஞ்சிருச்சு. உன்னோட இன்னொரு முகம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருக்கு. அதனால நீயே உன்னை உத்தமனா நினைச்சுக்காத. தப்பு பண்றவங்க அதை மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு தன்னை நியாயவாதின்னு காட்டிக்குவாங்க. அதைத்தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. போதும் பிரேம், இதுக்கு மேல பேசாத. நான் என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் விரும்பின வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெனினா தான் இருந்திருக்கேன். ஆனா நீ அப்படி இல்லை. அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலி ஆகும்னு என் இடத்த நீ பிடிக்கணும்னு பார்த்திருக்க. இல்ல சார், நான் நம்ம ஆபீஸ்ல இன்னும் அதே பொசிஷன்ல தான் இருக்கேன். நான் உங்க இடத்த பிடிக்கணும்னு ஆசையும் படல. டேய், புரியாத மாதிரி எல்லாம் பேசாதடா. நான் ஆபீஸ் பத்தி மட்டும் சொல்லல, எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் நீ உனக்கு சொந்தமாக்கிக்க பார்த்திருக்க. புரியுது சார். நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன பார்த்ததும் பேசுறதுக்கு தைரியம் இல்லாம நீங்க தான் முகத்தை திருப்பிட்டு போனீங்க. நானா தான் உங்களை கூப்பிட்டு பேசியிருக்கேன். இதுல இருந்து யாரு தப்பு பண்ணாங்க, யாரு வெளிப்படையா இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. போதும் பிரேம். வசந்திக்கு இன்னைக்கு இவ்வளவு தைரியமோ அகம்பாவமோ வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் யார் காரணம்? அவ பின்னாடி இருந்து அவளை யாரு ஏக்குறா? எல்லாம் எனக்கு தெரியும். அவ பின்னாடி இருந்து அவளை யாரு ஏக்குறா? எல்லாம் எனக்கு தெரியும். சார் சார், நீங்க என்ன அவமானப்படுத்துங்க, கேவலமா பேசுங்க, சந்தேகப்படுங்க. ஆனா உங்க ஒய்ஃபை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசாதீங்க சார். அது ஆண்டவனுக்கு அடுக்காது சார். நீங்க காணாம போனதும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா வழிகாட்டியா இருந்திருக்கேன். அவங்க உங்களை காணோன்னு அழும்போதெல்லாம் நான் ஆறுதலா இருந்திருக்கேன். மத்தபடி ஆறுதலா மட்டும்தான் இருந்தியா, இல்லாட்டி அதுக்கு மேலே? சார் வேண்டாம், கேட்கவே அசிங்கமா இருக்க. நியாயமா நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கு எனக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா நான் உங்க மேல கோவப்படல. உங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் சொகுசான ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டீங்க. உங்களை நியாயப்படுத்திக்க உங்க ஒய்ஃபையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க. நீங்க பழைய பாலுவா இருந்திருந்தா நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பேன். பிராங்கா சொல்றேன், இப்ப நீங்க சாக்கடை ஆயிட்டீங்க.
இதெல்லாம் அந்த வசந்தி உனக்கு சொல்லி கொடுத்தா சார் வேண்டாம். என் லைஃப்ல இனிமே உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருந்தேன். இன்னைக்கு தெரியாதனமா உங்களை பார்க்க வேண்டியதாய் போச்சா. நீங்க ஏதாவது பேச போய் பதிலுக்கு நான் ஏதாவது பேசி அப்புறம் கைகலப்பாயிடுச்சுன்னா உங்க ஒய்ஃபுக்கு எனக்கும் ஏதோ லிங்க் இருக்கு நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஊரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். வசந்தி மேடத்துக்கு அந்த தண்டனையை நான் தர விரும்பல சார். சாக்கடையில கல்லெறியவன் நான் விரும்பல. மா மா என்ன பிரேம்? வா போலாம். ஏய் பிரேம், ஆன்ட்டிக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல. பரவாயில்ல, போக போக என்ன புரிஞ்சுப்பாங்க. அடிக்கடி ஆன்ட்டி எங்க கூட்டிட்டு வா. சரி வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். இல்ல ஆபீஸ் போனோம். ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஆமா ஆமா பிரேம் சாருக்கு இனிமே தானே ஆபீஸ்ல முக்கியமான வேலைலாம் இருக்கும். அதுவும் சாருக்கு தேவைப்பட்டவங்கலாம் ஆபீஸ்ல தானே இருப்பாங்க. இங்க பாரு மாயா, எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. சில பேர் மாதிரி அந்த கடமையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு என்னால ஓட முடியாது. வாமா போலாம். வரேன் மாயா. வா வசந்தி, நீ ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னதுனால தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையனுக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ ஒரு முக்கிய காரணமாயிட்ட. அஃப்கோர்ஸ் நீ நல்லது நினச்சி தான் பண்ணின. சில நேரத்தில் நம்ம கணக்கு தப்பாக போயிடுது பார்த்தியா. ஆரம்பத்தில் உன்னை பார்த்து தான், உன்னோட நடவடிக்கையை கவனித்து தான் அகிலாவும் உன்னை மாதிரி இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த விஷயத்தில் நான் போட்ட கணக்கு தப்பாக போயிடுச்சு. என் மருமகன் மட்டும் ஒன்று மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. நாங்கள் அவளுக்கு என்னமா குறை வச்சோம்? அவள் இங்கே ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாம்ல. நீ எங்கடா அவளை வாழ விட்ட? மாமனாராவும் நடந்துக்கல, ஒரு மனுஷனாவும் நடந்துக்கல. உன்ன மாதிரி ஈன பிறவி மாமனாரா இருந்தா அவ எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும்? என்னம்மா, நான் கேட்டதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்க? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இதை பாருமா, பொண்ணை பெத்தா மட்டும் பத்தாது, அதை ஒழுங்காக வளர்க்க தெரியணும். உன் புருஷன் காணாம போய் 6 மாசத்துக்கு மேலாது. நீ எங்கேயாவது ஜெர்க்கானியா? இன்னைக்கு வரைக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனா அகிலா அப்படி இல்லைம்மா. என் பையன் ஹனிமூனுக்காக அவளை அகட்டிக்கு கூட்டிகிட்டு போனான். என் பையனை ரூம்ல விட்டுட்டு இவ தான் பழைய லவ்வரோட ஓடி போயிருக்கா. அதான் என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி அகிலாவை காணும்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதான். அதனால தான் நான் அவசரமா அகட்டிக்கு போனேன் என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக. சரி, அது பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட எக்ஸ் லவர் ராஜேஷ்ங்கிறவன் என் வீட்டுக்கே வந்துட்டாமா. அவன் சொல்லித்தான் அவன் கூட அகட்டியில அகில ஓடி போனாங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சது. சிச்சி, எவ்வளவு கேவலமா இருந்தது தெரியுமா இதை கேட்கறதுக்கு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பண்ற காரியமாமா இது? ச்சே, நினைச்சாலே கொலை நடுங்குது. அகிலா தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு நாங்கெல்லாம் வரலன்னு நீங்க ரொம்ப கோவமா இருந்திருப்பீங்க. அந்த தாலி பெருக்கி போடுற நேரத்துல தான் அவளோட மாஜி லவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். என் பையன் கட்டின தாலியே கேள்விக்குறியா இருக்கும்போது அதை பிரிச்சு கட்டுறதுக்காக நாங்க வரணுமா? அவன் மேல இவ்வளவு தப்ப வச்சுக்கிட்டு எங்க மேல குத்தம் சொன்னா என்னமா நியாயம் சொல்லு?
நீ நல்லவம்மா, பாவம். அவளை பெத்தவ கூட இங்க வந்து தான் பொண்ணுக்காக பேச வரல. ஆனா நீ அவ சித்தி தான். இருந்தாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு என் கைய காலை பிடிச்சு கெஞ்சி சேர்த்து வைக்கணும்னு வந்திருக்க பாத்தியா? உன்னை நான் பாராட்டுறேம்மா. ஆனா நீ எவ்வளவு கெஞ்சி மிஸ்டர் தனிகாச்சல்,